Good morning students. In class la enna paakalam energy stored in an inductor. Okay, first lesson la energy stored in a capacitor paathirupom. அதே மாதிரி ஒரு இண்டக்டரில் எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சர்க்கியூட்டில் எனக்கு கரண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா இந்த இண்டக்டன்ஸ் வந்து இட் அப்போசஸ், என்ன ரெசிஸ்டன்ஸ் தானே, இட் அப்போசஸ் த க்ரோத் ஆஃப் கரண்ட். ஸோ என்ன பண்ணணும், some work has to be done to establish a current in the circuit. Okay, ஒரு கரண்ட்டை எனக்கு சர்க்கியூட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா இது வந்து ரெசிஸ்ட் பண்ணும், இண்டக்டன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுது. ஸோ some work has to be done to overcome the resistance to establish the current in the circuit. அந்த ஒர்க் டன்னை நான் வந்து மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஓகே, இது அதோட பேசிக் கான்செப்ட். induced EMF E at instant t என்ன அப்படின்னா E is equal to minus L into dA by dt. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஒர்க் டன்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ். இந்த லெட்டர் டி பார்த்தோன்னே நீ என்ன சொல்லணும்னா, ஒரு போர்ஷனுக்கு நான் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை ஓவரால் இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு டோட்டல் ஒர்க் டன் இந்த சர்க்யூட் கிடைக்கும். ஓகே, ஒரு போர்ஷனுக்கு தான் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ work done in moving charge dq in time dt against opposition. So work done in moving charge dq against opposition ங்கிறதுனால எனக்கு நெகட்டிவ் போட்டிருக்கேன். இப்போ dw is equal to minus ei dt. நமக்கு கரண்ட் சார்ஜ் என்னன்னு தெரியும், dq by dt equal to I. ஸோ dq கேல்குலேட் பண்ணுறேன்னா I into dt cross multiply பண்ணிக்கும். ஓகே, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இஎம்எஃபோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். மைனஸ் எல் இன்ட்டு இந்த மைனஸ் அப்படி வச்சுக்கோ, இங்கே இ இன்ஸ்டெட் ஆஃப் இ வந்து மைனஸ் எல் இன்ட்டு டிஏ பை டிடி, இந்த ஐடிடி அப்படிங்க கீழே பண்ணுது. இப்போ ஐம் கேன்சலிங் காமன் டம் டிடி டிடி. ஓகே, இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எல் ஐ டிஐ. ஓகே, இப்போ டு கேல்குலேட் டோட்டல் ஒர்க் டன் டபிள்யூ, டோட்டல் ஒர்க் டன்னாலே இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். dw is equal to IL dI. L வந்து கான்ஸ்டன்ட், ஸோ ஐம் டேக்கிங் அவுட் சைட் த இன்டகிரேஷன் சிம்பிள். I into dA லிமிட் வந்து டோட்டல் ஒர்க் டன் வந்துட்டாலே டோட்டல் கரண்ட்டாக பேசுகிறேன். ஸோ I L இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் I ஸ்கொயர் பை 2. லிமிட் அப்ளை பண்ணேன்னா லோயர் டம் ஒன்றும் இருக்குது, அப்பர் லிமிட் மட்டும்தான் LI ஸ்கொயர் பை 2. மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி UB is equal to half into LI ஸ்கொயர். ஓகே, இப்போது எனர்ஜி டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் பார்க்குறோம். எனர்ஜி டென்சிட்டிங்கிறது எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், வால்யூம்ங்கிறது நத்திங் பட் ஏரியா இன்ட்டு லென்த் அல்லது ஹைட். ஓகே, இங்கே வால்யூம் ஆஃப் த சொலினாய்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எல்ன்னு போட்டுக்கிறாங்க. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். சரியா, half into LI square divided by AL. We know L is equal to mu naught into n square into AL. So instead of L, you substitute mu naught into n square into AL. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே காமனாக AL இருக்கும். ஸோ AL டேர்மை கேன்சல் பண்ணிவிடு. mu naught n ஸ்கொயர் I ஸ்கொயர் டிவைடட் பை 2 கிடைக்கும். இதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே mu naught மல்டிப்ளை பண்ணிவிடு. அப்போது நியூமரேட்டரில் mu naught ஸ்கொயர் n ஸ்கொயர் I ஸ்கொயர்னு வரும், டினாமினேட்டரில் 2 mu naughtனு கிடைக்கும். அப்போது we know B is equal to mu naught into ni. அப்போ இந்த டோட்டல் டேர்மிங் வந்து B ஸ்கொயர்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 2 mu naught. இது வந்து எனர்ஜி டென்சிட்டி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.